தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் பல சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலம் காவல்துறையிடம் இருந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் பெற்று நிதியுதவி வழங்குவதோடு அவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா, தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து வர்த்தகர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் காவல்துறை ஆலோசனைக் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமை வகித்தார். துணைத் தலைவர் சத்யசுந்தரம் முன்னிலை வகித்து வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேசிய சத்யசுந்தரம் அவர்கள், கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை அடுத்து புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு உப்பளம் பகுதியில் புதிய துறைமுக வளாகம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி, பழைய துறைமுக வளாகம், ஒதியஞ்சாலை பழைய பேருந்து நிலையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, நேரு வீதி பழைய சிறைச்சாலை வளாகம், முத்தியால்பேட்டை வாசவி பள்ளி, கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி, புதிய பேருந்து நிலைய வளாகம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் 10 நாட்கள் கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை முதல் மறுநாள் வரை ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அப்பகுதியில் வசிப்போர், விடுதிகளில் பணிபுரிவோர் உள்ளிட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும், புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் மொத்தம் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். ஒருவர் பாஜகவின் பி டீமாக செயல்படும் சுயேட்சை, அதோடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார், ஒருதலைபட்சமாக நடக்கிறார் என்றால் தீர்மானம் கொண்டு வரலாம். சபாநாயகர் வழங்கும் தீர்ப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். தற்பொழுது சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திமுகவின் ஆதரவு இல்லை, வேடிக்கை பார்ப்போம் என்றார். காங்கிரஸ் ஆதரவு என்பது அவர்களின் முடிவு. திமுகவை கலந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்தால் தலைமையிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என சிவா கூறினார். BSNL சார்பில் புதிய 3 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும், அதன்படி இலவசமாக தொலைக்காட்சிகளை பார்க்கலாம் என்றும் BSNL நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் சவி ஜெரார்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி BSNL தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அளவில் BSNL சார்பில் 3 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அதன்படி BSNL வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு இணையதள இலவச தொலைக்காட்சி, தேசிய வைஃபை ரோமிங், ஃபைபர் இணையதள தொலைக்காட்சி ஆகிய சேவைகள், கைபேசிகள், கணினியில் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டணமின்றி இந்த சேவைகளை வாடிக்கையாளர்கள் பெறலாம். அதன்படி 26 தமிழ் தொலைக்காட்சிகளுடன் 400 தொலைக்காட்சிகளை கைபேசி மூலம் பார்க்கலாம்.
புதுச்சேரியில் BSNL வாடிக்கையாளர்கள் தடையின்றி சேவையை பெறுவதற்காக தற்போது 130 தொலைத்தொடர்பு கோபுரங்களுடன் கூடுதலாக 100 கோபுரங்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு உள்ளிட்ட 5 கிராமங்களில் வைஃபை ரோமிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கிராமங்களில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் வைஃபை வசதியை ஏற்படுத்தியுள்ளோம். தற்பொழுது புதுச்சேரியில் 75,000 வாடிக்கையாளர்கள் உள்ளனர். தேசிய அளவில் BSNL 4G வசதியிலேயே 5G விரைவு இணையதள வசதிக்கு இணையான சேவையை பெறும் வகையில் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. BSNL நிறுவனத்தில் ஆள் குறைப்பு நடவடிக்கை தற்போதைக்கு இல்லை. வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவையை வழங்கும் வகையில் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் ₹1 லட்சம் கடன் பெற ₹1.26 லட்சம் பணத்தை இழந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் பிரபல தனியார் பைனான்சில் கடன் வாங்கி தவணைகளை சரியாக செலுத்தி வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதே பைனான்சில் ₹1 லட்சம் கடன் உடனடியாக வாங்கி தருகிறேன் என கூறினார். தான் ஏற்கனவே வாங்கிய பைனான்ஸ் கம்பெனியில் இருந்து பேசுவதாக நினைத்து மர்ம நபர் கூறியதை கேட்டு ஏற்கனவே கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் புதிய கடனுக்காக செயலாக்க கட்டணம் என பல தவணையாக ₹1.26 லட்சம் பணம் அனுப்பினார். 5 நாட்கள் கடந்தும் கடன் தொகை கிடைக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் MGR 37ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சராக ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சராக ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் MGRின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இன்று உப்பளம் தலைமை அலுவலகத்தில் MGR திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள MGRின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரி சிலை அமைப்பு கேட்புக்குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சபாநாயகர், அமைச்சர், ராஜ்யசபா MP உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் மக்கள் தலைவர் கண்ணன். இவரது காலங்களில் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியுள்ளார். எனவே முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு முழு உருவ சிலையை புதிதாக கட்டப்பட உள்ள சட்டசபை வளாகத்தில் அமைத்திட வேண்டும். அவரின் பெயரை நினைவு கூறும் வகையில் வெள்ளியனூர் மெயின் ரோட்டை மக்கள் தலைவர் கண்ணன் சாலை என பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தி சிலை அமைப்பு கேட்புக்குழு தலைவர், முன்னாள் MLA பாலாஜி தலைமையில் கண்ணனின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். ஜாதி சான்றிதழ் வழங்க தாமதம் செய்வதை கண்டித்து புதுரை வண்ணார் சமூகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தெற்கு சப் கலெக்டருக்குட்பட்ட பகுதிகளில் புதுரை வண்ணார் சமூகத்தினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனை கண்டித்து புதுரை வண்ணார் சமூகத்தினர் சங்க தலைவர் கூத்தன் தலைமையில் வழுதாவூர் சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
தொடர்ந்து இதுகுறித்து கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து முறையிட்ட போது கல்வி வேலைக்கு செல்லும்போது 1964 ஆண்டுக்கு முந்தைய ஆதாரங்களை கேட்கின்றனர். எனவே 2002 ஆண்டு பட்டியலில் சேர்க்கப்பட்ட எங்களிடம் 1964 முன் ஆதாரங்களை கேட்பது ஏன் என தெரியவில்லை. இலவச கல்விக்காக விண்ணப்பிக்க ஜாதி சான்றிதழ் கேட்டு 6 மாதங்கள் ஆகிறது. எனவே கலெக்டர் தலையிட்டு மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதையடுத்து இலவச கல்விக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு உடனடியாக ஜாதி சான்றிதழ் வழங்க கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். அதன்படி ஜாதி சான்றிதழ்களும் தெற்கு சப் கலெக்டர் அலுவலகம் மூலம் ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டன. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அப்துல் கலாம் குடியிருப்புகள் மிகவும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தார். அதன் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்வதற்காக சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் ஆகஸ்ட் மாதம் பூமி பூஜை போடப்பட்டு அதற்கான பணி தற்பொழுது முழுமை அடைய உள்ள தருவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலை கோட்டம் இளநிலை பொறியாளர் ராமன் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். அரசு குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சக்தி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அண்மையில் ஃபெங்கல் புயலால் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. மீனவர்கள் கவனமுடன் மீன்பிடிக்க செல்லவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. மேலும் புயல் எச்சரிக்கை பலகையில் துறைமுகத்துக்கு அச்சுறுத்தும் வகையிலான புயல் உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தின கொண்டாட்டத்திற்காக சுற்றுலா பயணிகள் பெருமளவில் புதுச்சேரியில் குவிந்து வரும் நிலையில் புயல் கூண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது. வெள்ளியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நேற்று தொடங்கியது. விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி தலைமையேற்றார். பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துரை வழங்கினார். நாட்டு நலப்பணி புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். திட்ட அலுவலர் அருள் நன்றி உரை கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் செல்லம்பாபு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று மாலை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சசிபாலன் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான மறைந்த எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்பாட்டில் துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசனா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் ஜீவானந்தம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரவி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினரால் மடுகரையில் அனுசரிக்கப்பட்டது. எம்ஜிஆர் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் யூசுப், அவைத் தலைவர் பழனி, பொதுக்குழு உறுப்பினர் பூபதி, மேலவை பிரதிநிதி ரகுநாதன் மற்றும் முத்துராமன், சம்பத், கோபால், சுப்பிரமணி உட்பட அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். ஊசுடு தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் மாநில விவசாய அணி இணை செயலாளரும் தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் தொகுதி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களமணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி தலைவி காந்தா கிருஷ்ணம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.